3 வகையா தீவனம் நம்ம பிரிச்சு போடணும் மாட்டுக்கு. ஒண்ணு பசுந்தீவனம், பசுமை தீவனம்ன்றது ரொம்ப அவசியம் அது. அதுல வந்து அகத்தி, கோஎஃப்எஸ் 29, கோஎஃப்எஸ் 31, கிளேரிசெடியா, சூபா புல், சூப்பர் நேப்பியர் அது மாதிரி மிக்சடா போட்டுட்டு இருக்கோம் இங்க. அது போக அடர் தீவனம்ன்றது நம்ம தவிடு, புண்ணாக்கு, பொட்டு வகைகள்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம இதுக்கு தகுந்த ரேஷியோல மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொன்றும் பால் கறவை எவ்வளவு இருக்கோ அந்த திறனுக்கு தகுந்த மாதிரி அதோட அளவு வந்து கூட குறைச்சு நம்ம போட்டுட்டு இருக்கோம். அதுல பால் கறக்கிற மாட்டுக்கு தனி தீவனம். இப்போ அதுக்கு எள்ளு புண்ணாக்கு சேர்த்துக்குவோம். இப்போ செனை மாடுகளுக்கு வந்து எள்ளு புண்ணாக்கு சேர்க்கறது கிடையாது. அது மாதிரி குறிப்பிட்டு ஒவ்வொரு மாடுகளுக்கு பிரித்து தான் நம்ம தீவன முறைகள் இங்கே பின்பற்றிட்டு இருக்கோம். அது போக காளைகளுக்கும் இங்கே அவங்களுக்கு புரோட்டீன் அதிகமாக கொடுக்குறோம். அப்புறம் முட்டை கொடுப்போம். மேட்டிங்க்கு பயன்படுத்துகிற காளைகள் வந்து இங்கே முட்டை ரெகுலராக கொடுத்துட்டு இருக்கோம். பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் உள்ள காளை கன்றுகள்லாம் வந்து நம்ம வெளியில வந்து வெட்டுக்கோ அந்த மாதிரி அனுப்புறது கிடையாது. அது ஒரு எத்திக்கல் ப்ராக்டிஸாக இங்கே செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ யாராவது இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மள்ட்ட காளை கன்றுகள் கேட்டாங்கன்னா நம்ம அவங்களோட இடத்த போய் நேரா பார்த்துட்டு அவங்க சரியா அதை செஞ்சுட்டு இருக்காங்களான்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு காளை கன்றுகள் அவங்களுக்கு கொடுக்குறோம். அப்படி இல்லைன்னா மற்ற கிடாரி அது மாதிரிலாம் இங்கே சேல் பண்றது கிடையாது.